பிரியாணி வாட்டர்மெலன்ற காம்பினேஷனை வந்து ரீசெண்டா ரொம்ப நம்ம சோஷியல் மீடியால பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல் ஃபார் த ராங் ரீசன்ஸ். ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் குடும்பம் இதை சாப்பிட்டதால உயிர் இழந்திருக்கலாம் என்று ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. நார்மலா பார்த்தோம் என்றால் இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது. ஐ டோன்ட் திங்க் யாரும் பிரியாணி சாப்பிட்டதாலேயோ வாட்டர்மெலன் சாப்பிட்டதாலே உயிர் இழக்க முடியாது. அதே சமயத்துல கண்டாமினேட்டடான பிரியாணியாக இருக்கட்டும் வாட்டர்மெலனாக இருக்கட்டும் உயிரிழப்பு ஏற்படலாம். ஸோ ஃபுட் பாய்சனிங்ல ஒருத்தருக்கு உயிர் போகலாமா? கண்டிப்பாக போகலாம். நானே என் பிராக்டிஸ்ல பார்த்து எந்த கிருமியோடைய தாக்குதல் இருக்கு, அந்த கிருமி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸினுடைய வீரியம், ஹவு ஸ்ட்ராங் த டாக்ஸின் பொழுது சம் பீப்புள் கேன் லூஸ் தேர் லைஃப். ஸோ வந்து ஃபுட் பாய்சனிங் எல்லாமே சிம்பிள் ஃபுட் பாய்சனிங் ஆக 6 மணி நேரம் 7 மணி நேரம் டயரியா வாமிட்டிங் சரியாயிரும் நம்பணும் என்றால் அது உண்மை கிடையாது. உலக லெவல்ல இது வந்து இந்தியா மட்டும் இல்ல, மேலை நாடுகளிலும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். ஸோ வந்து எஸ்பெஷலி சம்மர் டைம் வந்து எக்ஸ்போஸ் ஃபுட், வெதர் இட் இஸ் கட் வாட்டர்மெலன் பிரியாணி, யூசுவலா தே வில் குக் இட் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங். அவங்க நைட் சாப்பிட்டதா நியூஸ் வருது. ஸோ அந்த மாதிரி லாங் எக்ஸ்போஷர் இருக்கும்போது அந்த சாப்பாடு கெட்டு போகலாம். இப்ப நம்ம வீட்லயே வந்து வியோட நோட்டீஸ் குக் பண்ணி வச்ச விஷயம் வெயில் டைம்ல சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி கெட்டு போன விஷயங்கள் சாப்பிடக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படலாம்.